ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது பௌர்ணமி தினம் சிவபெருமானை தரிசனம் செய்தோன்னா மகா புண்ணியம் அப்படின்னும், அன்றைக்கு தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோடு முழு பொலிவோடு தோன்றுகிறார் அப்படிங்கிறதும் உண்மை. அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் செய்யவே கூடாத 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த வருடம் 2025 வருடம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நவம்பர் 5 புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கு சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதீத பொலிவோடு தோன்றுவார் அப்படிங்கிறதும், திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தான் சிறப்பு அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்யப்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம்னு பார்த்தோன்னா அரிசி அப்படிங்கிறதுனால அன்னைக்கு சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுது. இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்து அந்த உணவை நம்ம உட்கொண்டோன்னா அன்னதோஷம் அன்னத்வேஷம் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படியாப்பட்ட அந்த அற்புதமான ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் செய்யவே கூடாத விஷயங்கள், குறிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அண்ட சராசரங்களையும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் பரம்பொருளாகிய எம்பெருமான் ஈசனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளில் கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது.